கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் புலிகள் கட்சியின் தலைமை செயலாளர் முகிலரசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டு அரசியல் என்பது நாளுக்கு நாள் தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரியதாகவும் விவாதமாகவும் வலதுசாரி சிந்தனைகள், இடதுசாரி சிந்தனைகள் போன்ற பல்வேறு கருத்து நிலை கொண்டிருக்கிற சூழல தற்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவான்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இன்று திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை நடத்துகிற மாதிரி ஒரு கருத்து நிலவுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகங்கிறது வழக்கமாக எப்பயுமே இது மாதிரியான ஆலோசனை கூட்டம் நடக்கிறது தான். முக்கிய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் வச்சு நடத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவழ விழா நடைபெற்றுட்டு இருக்கிறது. சென்னையில் அப்போ தான் முடிஞ்சிருக்கு, அடுத்து காஞ்சிபுரம், இன்னும் பல்வேறு தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் அது நடக்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கி தமிழ் புலிகள் கட்சி செப்டம்பர் 28 நடக்கவிருந்த மாநாட்டிற்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தேதி மாற்றத்தின் காரணமாக அதை நாங்கள் செப்டம்பர் 30க்கு மாற்றி அமைச்சிருக்கோம். காரணம் ஆளுங்கட்சியினுடைய அவங்களுடைய வேலை திட்டத்தின் காரணம்தான். இப்போ இதில் என்ன ஊடகங்கள் பரப்புகிறாங்க, பயப்படுறாங்க, வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆலோசனை கூட்டம், பவள விழா எல்லாமே உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குறதுக்காக ஒரு ஒரு மறைமுக ஏற்பாடு நடக்குது அப்படின்ட்டு அவங்க அடிச்சுக்கிறாங்க. இந்த சீமான் மாதிரியான தற்குறிகள் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. அவங்க அதை பதட்டமாகவும் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர்
அவருடைய நிகழ்ச்சியும் எடுத்து பாருங்க, இவருடைய நிகழ்ச்சியும் எடுத்து பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அன்பில் மகேஷ் வந்து சாமி கும்பிட்றாரா, கோயிலுக்குள்ள சட்டையை கட்டிட்டு போறாருல, உதயநிதி செய்ய மாட்டார்ல, அவரை யாருக்கு கொடுப்பீங்க? இது என்ன அரசு? பெரியாருடைய வாரிசு, பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பிடிப்போட இருக்கிறது, கடவுள் இல்லைங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறது. அதெல்லாம் பின்பற்றாத அமைச்சருக்கு எப்படி நீங்கள் வந்து துணை முதல்வர் கொடுப்பீங்க? அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? அந்த சீமான் பேசுவாரா? இல்லை எதிர்க்கு எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா? எடப்பாடி பழனிசாமிக்கே தகுதி இல்லை முதலமைச்சர் ஆகிறதுக்கு. திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சிக்கு ஒருத்தர் சாமி கும்பிட்றவன், அக்னி சட்டி எடுக்கிறவன், கோயிலில் போய் யாகம் பண்ணுறவன், கோயிலில் போய் ஓட்டு கேட்குறவனுக்கு இந்த கட்சியில் தலைவராகிறதுக்கோ அல்லது முதலமைச்சராகிறதுக்கோ தகுதி கிடையாது, அருகதே கிடையாது. அவங்க தான் அதைத்தான் இவங்க கேள்வி கேட்கணும். நீ பெரியார் போடுறா, அம்பேத்கர் போடுறா, பேரறிஞர் அண்ணா போடுறா, இவங்கெல்லாம் வந்து கடவுள் மறுப்பாளர்கள், உங்கள் கோயிலுக்கே போனதில்லை. நீ இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? எலெக்ஷன் வந்தோன்னா திருப்பதி கோயிலில் போய் லட்ச லட்சமாக பணத்தை போட்டுட்டு அங்கே போய் வேண்டுற ஜெயிக்கணும் அப்படின்னு. உதயநிதி அப்படி பண்ணுறாரா? ஸ்டாலின் அப்படி பண்ணுறாரா? நீ யாருக்குங்க, எந்த அரசுங்க நடந்துகிட்டு இருக்கு? யாருக்கு நீங்கள் வந்து பொறுப்பை கொடுப்பீங்க? நீங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறவன், பிடிப்பாக இருக்கிறவன் தான். அன்றைக்கி வடநாட்டு சாமியார் ஒருத்தன் வந்து 100 கோடி தர்றான்னு சவால் விட்டான். யாரை வெட்டுறதுக்கு சவால் விட்டான்? உதயநிதிக்கு இவர் தலைக்கு தான் விலை வச்சான். ஏன்னா அவன் கொள்கையில் உறுதியாக இருக்கிறான், கொள்கை வீரன். அதனால அவனுக்கு அந்த பொறுப்பு தேவைப்படுது. இது மறைமுகமாகலாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது லேட்டு, இதுவே லேட்டு. இல்லை, நீங்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறீங்க, ஒரு கொள்கை வாரிசுன்னு சொல்லிட்டு. திமுகனாவே ஒரு கொத்தடிமை கட்சி, அடுத்து இன்பநிதி வாழ்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட ஒரு குரூப் உருவாகனா கூட சாத்தியம் இல்லைன்ற மாதிரி. இன்பநிதி வர்றதுல என்ன பிரச்சனை? இன்பநிதியை வந்து நடக்க முடியாத தவழ்ந்துக்கிட்டு இருக்கிற குழந்தைய தூக்கி ஒரு பெரிய நாற்காலியில் உட்கார வைக்கல. இன்பநிதி என்னவோ ஆகணும்னு அவர் பிறந்ததுலேருந்தே அவரே முடிவெடுக்கிறார். நான் வியாபாரத்துக்கு போகிறேனா, நான் வந்து ஒரு பொறியாளர் ஆகிறேனா, ஒரு மருத்துவர் ஆகிறேனா, அல்லது ஒரு அரசியல்வாதி ஆகிறேனான்னு இன்பநிதியே முடிவெடுக்கிறாரு. அதுக்கு இப்போயே அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. யார் அவரை வந்து தூக்கிட்டு அலையலை? இப்போ வந்து யாராவது தூக்கிட்டு இவர் முதலமைச்சர் எதுவும் சொன்னாரா இன்பநிதி வாழ்கண்டு? உதயநிதி எதுவும் சொன்னாரா இன்பநிதி வருவார் அப்படின்னு? யாருமே அவர் இன்பநிதியை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. இன்பநிதி அவருடைய வாழ்க்கைக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது இதில் தோற்று போய் வேற தொழிலுக்கு போனால் கூட போகலாம். யாரும் இங்கே வந்து அவரை தாங்கிட்டுலாம் இருக்கல. இவங்க திமுகவை அழைக்கிறதுக்கு திட்டமிட்டு இந்த வந்து எதிர்கட்சி சாதிய சங்கங்கள், இந்த சீமான் போன்ற பாசிச வந்து அவதூறை வந்து பரப்புறாங்க, சாணியை கரைச்சி ஊத்துறாங்க. இது வந்து இப்போ இடஒதுக்கீட்டு இப்போ அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டுக்கு இப்போ வந்து உதயநிதியோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினும் இல்லைன்னா இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் சரியான வாதம் இல்லாததுனால அது நீர்த்து போயிருக்கும். அப்போ பாருங்கள், கடைக்கோடியில் இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளேயே தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிற சிந்தனை வந்து யாருக்கு இருக்குது? இவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ இவங்க தானே வரணும். எப்படி வேற ஆளுக்கு நீங்கள் வந்து கொடுக்க முடியும்? என்ன சிந்தனை இருக்குது? நீங்கள் சொல்கிற கருத்து வந்து இன்னொன்று பார்த்தா கூட திமுகவை அழிக்கின்றக்காகவே உதயநிதி எதுக்குறாங்களா? ஆமாம், உதயநிதி மேலே வந்து அலிகேஷனை உண்டு பண்ணி அவர் வாரிசு அரசியல், அவர் கலைஞரோட பேரை முதலமைச்சர் மகன், அதனால் கொண்டு வரக்கூடாது மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு நீங்கள் வந்து யாரையாவது வந்து ஐபிக்கோ அல்ல பெரிய கருப்பனுக்கோ நீங்கள் வந்து துரைமுருகனுக்கோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? துரைமுருகனுக்கு கொடுத்தா காட்பாடியோட போயிடும், தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் தெரியாமல் போயிடும். இது உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன வேலை செய்கிறாங்க? இதே சீமான் சொல்கிற சித்தப்பாங்கிற பெரியப்பாங்கிற எங்கள் அப்பாங்கிற இந்த அப்பா அம்மார்கள் என்ன செய்கிறாங்க? ஆக்டிவாக என்ன இருக்கிறாங்க? ஒன்றும் இல்லையே. இப்போ வாங்கி இப்போ சீனியாரிட்டிங்க அடிப்படையில் பொறுப்பு வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உதயநிதி வந்து தனக்கு மேலே தன்னுடைய உழைப்புக்கு மேலே உழைப்பை செலுத்திட்டு இருக்கிறாரு, பம்பரமாக சுற்றிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு அந்த பொறுப்பு. இதுவே லேட்டு, ரொம்ப லேட்டு. முதலமைச்சர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை கொடுத்துட்டு போயிருக்கணும். இதுதான் வந்து சரியான நீதியாக இருக்க முடியுமே தவிர இவங்க சொல்கிற மாதிரி வந்து வாரிசு அரசியலோ அல்லது வந்து தேவையில்லாமல் அவரை தூக்கி பிடிக்கிறாங்கிறதுலாம் நோக்கம் கிடையாது. திமுகவை ஒழிச்சிடணும், சாதி அரசியல் உள்ளே கொண்டு வரணும், சனாதானவாதிகளை உள்ளே கொண்டு வரணும். பிஜேபியினுடைய சங் பரிவார் இயக்கத்தினுடைய வளர்ப்பு நாயாக இருக்காங்களா இங்கே சீமான் போன்றவர்கள், அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும். பிஜேபிக்கு வந்து எடுபடி வேலை பார்க்கணும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி செஞ்ச வேலையை இவங்களும் வந்து செய்யணும். அதுக்கு இந்த வந்து திமுகவை ஒழிச்சிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இன்னொன்று வந்து முதலமைச்சர் மேலே வந்து நிறையா வந்து உடல்நிலை ரீதியாக வந்து பொய் அது இதுன்னு பரப்பி விடுறாங்க.
அதனால தான் அவர் அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டினார், வாக்கிங் போனார். இந்த இதெல்லாம் அவர் வந்து உறுதிப்படுத்தினார். நீ சொல்கிறது இல்லடா முட்டா பையில, நான் போனது வந்து நிதி திரட்டுறதுக்கு தான், நான் நல்லா தான் இருக்கான்னு காட்டுறதுக்கு தான் அங்கே வந்து சைக்கிளில் போனது, வாக்கிங் போனது எல்லாமே. அதுக்கு இவங்க வந்து சாயம் பூசுகிறாங்க. இறுதியாக இன்னொரு கேள்வி, உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆகும் பட்சத்தில் அதை தமிழ் புலிகள் கட்சி வரவேற்க தயாராக இருக்கிறாங்க. 100% வரவேற்கிறோம். அதுக்கு வந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் வைக்கிறோன்றேன். தமிழ் புலிகள், இப்போ நான் வந்து தலைமை நிலை செயலாளர், தமிழ் புலிகள் தலைமையின் சார்பிலேயே முதலமைச்சருக்கே ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கூடிய விரைவில் துணை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஏன்னா அவர் வந்து கீழே வந்து கீழே அதாவது அடிமட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே நுழைஞ்சு வேலை பார்க்குறாரு. அவங்க ஒன்றி போயிடுறாரு. எங்கே இருக்காங்க, அதாவது இன்னும் வாழ முடியாத மக்கள் எங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, எங்கே வந்து இன்னும் வந்து கீழ்நிலையில் இருக்கிறாங்கிற மக்களை தேடி உள்ளே போகிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, எங்களுக்கு வந்து இப்போ தமிழ் புலிகள் கட்சிகளுக்கே மூத்த அமைச்சர்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருன்னு விசாரிப்பாங்க. நம்ம வந்து இப்போ தமிழ் புலிகள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத ஒரு பெரிய இயக்கமாக தான் இருக்குது. தலைவர் திருவள்ளுவனை வந்து எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரியும். ஆனால் மூத்த அமைச்சர்கள்ட்ட போய் நின்னான்னா நம்ம வந்து விவரம் சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்த உடனே வாங்கன்னான்னு கூப்பிட்டு ஒரு நல்ல மரியாதையை கொடுத்துட்றாரு. ஏன்னா அவர் வந்து அவர் பார்வை எல்லாமே இந்த ஒடுக்கப்பட்ட இயக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மீதும் தான் அவர் இருக்குது. வேற யார்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? அப்போ இந்த சமூக நீதி அடிப்படையில் நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி கடைசி வரைக்கும் நீடிக்கணும் அப்படின்னா அது மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வரணும் அந்த இடத்துக்கு. அதனால தான் நாங்கள் வந்து உதயநிதியை வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம், உதயநிதியை கூடிய விரைவில் துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு. உதயநிதி குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி தம்பி.